Welcome back, Kerala Lottery Digital Winning Chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. So, namakku after 2 days, a result has been published. The reason there is election process in Kerala. So, நேற்றுக்கு ரிசல்ட் இன்றைக்கி வந்தது. சேம் லைக் டுமாரோ ரிசல்ட் வில் கம் த டே ஆஃப்டர் டுமாரோ. பட் the machine has given 880 doubles, 019 primary and 327 secondary. Now listen carefully, it is very important communication as to how you can segregate the numbers. எந்த நம்பருக்கு அப்புறம் எது வரும், மெஷின் எப்படி கொண்டு வருது. Because always I used to tell that the Kerala lottery machine is a genuine lottery which is running based on the pattern. ஒரு அடிப்படை ஒரு கூற்றை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அந்த மிஷினோட நம்பர்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த நம்பர்ஸ் ரொட்டேட் ஆகும்போது எந்த நம்பர் வந்தால் எது வருது அப்படிங்கிற ட்ராக் இஸ் கால்ட் அ பேட்டர்ன். தட் இஸ் ஹவ் வி ஃபைண்ட் த நம்பர்ஸ். இப்போது நமக்கு டுமாரோ இஸ் 11th. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 11 அப்படின்னு சொன்னால் 1, 11, 21 சரிங்களா. ஸோ இந்த டேட்டில் உள்ள நம்பரெல்லாம் நம்ம தனியாக எடுக்கிறோம். எடுத்துட்டு 1ஆம் தேதி என்ன வந்திருக்கு, லாஸ்ட் 3 months, தட் இஸ் எனஃப். ஏன்னா எதுவுமே விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் 90 days அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு இருக்குது இன் ஏன்ஷியன்ட் பீரியட். ஸோ ஒரு நோயினா கூட 90 days க்யூர் ஆகிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு எந்த பேட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு 90 days விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பழக்கம் வராது அப்படிங்கிறது நமக்கு. பட் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 90 days போனால் தான், ரிசல்ட்டை வச்சா தான் நமக்கு வர்றது வரும். போகிறது போகாது, வர்றது வரும். அப்போது அதை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், நவ் ஐ ஹவ் செக்ரிகேட்டட் தி டேட்ஸ் ஃபார் யூ. இப்போது இது டேஸ் என்ன கிழமையில் அடிச்சிருக்கு, இது டேட் எந்த டேட்டில் அடிச்சிருக்கு, இது என்ன நம்பர் அடிச்சிருக்கு, இது 4 டிஜிட்டை கூட்டினா என்ன சம்மு, இது 3 டிஜிட்டை கூட்டினா என்ன சம்மு. இந்த நம்பர் 3- அப்படின்னு சொன்னால் 3 ஒத்தப்படம் இருக்கும், 3+ அப்படின்னு சொன்னால் 3 ரெட்டைப்படம் இருக்கும், 2 அப்படின்னு சொன்னால் 2 ஒத்தப்பட 2 ரெட்டைப்படம் இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போது 1ஆம் தேதி 7510 அடிச்சிருக்கு, அதுக்கு அடுத்த மாதம் 4922 அடிச்சிருக்கு, அதுக்கு அடுத்த மாதம் 0735, அதுக்கு மாதம் 3060 இந்த மாதம். ஸோ 4 months. அதர் டேட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் 3 months. ஸோ இப்போது மெஷின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், 1ஆம் தேதி எந்த ரிசல்ட்டை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ரிசல்ட் எடுத்திருக்கு. Why? Because machine will read the 00 as 05. அப்போ இது ரெண்டுமே சேம் நம்பர் தான். ஸோ 3060 ஈக்குவல் டு 0036. this 3650 ஈக்குவல்ஸ் டு 0356, where 0 stands for 05. very simple. அப்போ இது எத்தனாம் தேதி எடுத்திருக்கு, 11ஆம் தேதி அடித்த நம்பர், தட் இஸ் 3 months பேக். இந்த மந்த் டிசம்பர், திஸ் இஸ் நவம்பர், திஸ் இஸ் அக்டோபர், திஸ் இஸ் செப்டம்பர். ஸோ செப்டம்பர் மாதத்தில் இருக்கிற 11ஆம் தேதி ரிசல்ட்டை 1ஆம் தேதி அதே நம்பரை பவராக மாற்றி அடிக்கும். அண்ட் அது போக லாஸ்ட் மந்த் 1ஆம் தேதி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால்,
அதனுடைய நெக்ஸ்ட் நம்பர், அதாவது 0356 இந்த நம்பரு, இது 0357. அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரி நீங்கள் டேட் வைஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும். ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணும். In order to know these things, you have to know what is power number. Just power number, அவ்வளோதான். இதில் நிறைய 999 இருக்கும், and then flip, and then minus, plus இதெல்லாம் இருக்கும். But you don't need to take care of it. Don't concentrate on those things. You concentrate only on power numbers. What is power? புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு 0க்கு 5 வந்து சேரும், 1க்கு 6 ஈக்குவல், 2க்கு 7 ஈக்குவல், 3க்கு 8 ஈக்குவல், 4க்கு 9 ஈக்குவல். That is how this number has been forwarded. Very simple. அப்போது இதை இப்படி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பட் அதையே நம்ம வந்து டேட் வைஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இது டிசம்பர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு மிஷின் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக 1ஆந்தேதி இந்த நம்பரை கொடுத்துருச்சு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கு? இங்கேருந்து கொண்டு வந்திருக்கு, அண்ட் தென் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கு. இப்போது 11ஆந்தேதி வந்துருச்சு. ஆனால் 11ஆந்தேதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் தெரியுது. அதாவது இந்த 11ஆந்தேதி 5767, இந்த 11ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 8938. ரெண்டுமே டபுள்ஸு பார்த்துக்கோங்க, ரெண்டுமே டபுள்ஸு. இதில் 2 இருக்குது, +2 -2, இதில் 3மே மைனஸ், 577. அப்போது லாஸ்ட் மந்தில் மிஷின் மைனஸும் கொடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்தில் 2 +2 கொடுத்துருக்கு. இப்போது மிஷின் வைக்கிறதா இருந்தால் -3லேருந்து வைக்கிறதா இருந்தால் இந்த நம்பர்லேருந்து கொண்டு வரும், +3 மாற்றும். ஆர்எல்ஸ் இந்த நம்பர்லேருந்து கொண்டு வரும். ஆனால் நமக்கு புதுசாக பேட்டர்னை மாற்ற தேவையில்லை. 1ஆந்தேதி, 11ஆந்தேதி, 21ஆந்தேதி அந்தந்த டேட்லேயே நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், எகெயின் நமக்கு 1ஆந்தேதி அடிச்சிருக்கிற இந்த 3060, 0375, இதிலிருந்து தான் 0356, இதில் தான் நாளைக்கு கேம். தட்ஸ் இட். ஸோ மிஷின் இந்த நம்பரை ஒரு முறை பவராக மாற்றிருக்கு, இன்னொரு முறை இதிலிருந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருக்கு, 0357, 0356. அதனால தான் நம்ம நாளைக்கு 100% கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம், இதிலிருந்து தான் நாளைக்கு நம்பர் வரப்போகுது. அதில் இந்த நம்பரா இல்லை இந்த நம்பரா, இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நம்பரை தான் மிஷின் வைக்க போகுது. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகுது. ஏன்னா 3 நாள் 0 வச்சு கொடுக்காது. ஏன்னா நேற்றுக்கு 6019 வந்துருச்சு ரிசல்ட்டு, இன்றைக்கி 0327 வந்துருச்சு. அதனால் 2 நாள் 0 வந்துருச்சு. 3ஆவது நாள் வைக்குமானா 99% வைக்காது. அப்போது 1 வச்சு ஆடும், 0 இல்லாமல் 1 மட்டும் ஆடும். அப்போது 1 மட்டும் மிஷின் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? அதுதான் ட்ரிக். இதெல்லாம் வந்து போய் டேட்டெல்லாம் போட்டு, இப்போ எனக்கு வந்து எக்ஸல் தெரியுது, அதனால் நான் போட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். பட் ஃபார் யூ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் ஆன் திஸ். மோஸ்ட் ஆஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் வாட். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுன்றதுனா நம்ம ஆளுங்களுக்கு ஒன்லி டைரக்ட் வின்னிங். ஒரு சைட் ஆக்டரு, ஒரு வில்லன் இப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக ஹீரோ அப்படின்னா எனக்கு வின்னிங் நம்பர் கொடுங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். சில பேர்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஒரு 40 கொடுங்க, நான் போட்டு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீ எடுத்துகிட்டு அனுப்புறதுக்கு நீ யார் எனக்கு? நான் என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சுக்கோ. உன்னால் புரிஞ்சுக்க முடியல, கெட் அவுட் ஆஃப் திஸ் சேனல். ஐ நோ ஹவு டு டேக் வின்னிங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்கெட் அபவுட் தோஸ் இடியட்ஸ். இப்போது அதனால தான் வந்து நம்ம இந்த சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம சொன்ன நம்பரெல்லாம் என்னெல்லாம் நம்பர் நம்ம வந்து 1ஆந்தேதி 11ஆந்தேதி வந்திருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கோர்வையாக இங்கே கொடுத்தாச்சு. தட் இஸ் வை திஸ் சார்ட் இஸ் ரிக்வயர்ட்.
இப்போ நம்ம சொன்ன அந்த 0357 இருக்கா, 0367 இருக்கா, அதை ஃபாலோ பண்ணி 0447 வந்தது, 0467 வந்தது இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். அப்போ மிஷின் அடுத்த நம்பரை கொடுக்குற மாதிரி இருந்தால், இதே சம்மில் அடிக்கிற மாதிரி இருந்தால் 100% 0367 மீண்டும் அடிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபேமிலியில் 16வது சம்மில் 2 நம்பரை கொடுத்துருக்கு மிஷின். இன்றைக்கி வந்த நம்பர் நேற்றைய ரிசல்ட் இன்றைக்கி வந்தது, அதில் 0169. திஸ் இஸ் ஈக்குவல் டு 6019. திஸ் 0 to 59 equal to same as it 0925. ஸோ அப்போ இதே லைனில் 16வது சம்லேயும் மிஷின் மறுபடியும் நிற்கும், ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இதான் காட்டுது. அப்படி சப்போஸ் மிஷின் 0 வச்சு பண்ணலை அப்படின்னு சொன்னால் இதை 1367 மாற்றும், இதை 1357 மாற்றும். இதில் 1357ங்கிறது எல்லாமே ஒத்தப்பட 80% கம்மி வாய்ப்பு. இது 100% வரும். ஏன்னா 3 ஒத்தப்பட, 1 3 7 ஒத்தப்பட, 6 ரெட்டப்பட. ஸோ டுமாரோ the machine is going to give either 6730 or 6731. 100%. If the machine is going to give 6730, it is +2. ரெண்டு ஒத்தப்பட, ரெண்டு ரெட்டப்பட. If the machine is going to give 6731, இதில் 3 மைனஸ் நம்பர். இதுதான் 100% வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மிஷின் ஏடாகூடமாக இந்த பேட்டர்னு நமக்கு தெரிஞ்சதுனால, ஏன்னா விதி மதியை விட வல்லமை மிக்கது, அதனால் ஆல் ஆஃப் த சடன் என்ன பண்ணணும், புதுசாக ஒரு நம்பரை வச்சு குழப்பினா என்ன பண்ணணும்னா, இந்த 8939 இருக்குது பார்த்தீங்களா, 38, இந்த நம்பருக்கோ இல்லை இந்த நம்பருக்கோ மேட்ரிக்ஸ் அடிச்சிடும். மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங். 2 7 இருக்குது, ஒரு 7 போட்டுக்கோங்க. 5, ஒரு 6 இருக்குது, 2 6 வச்சுக்கோங்க. 5 6 6 7. இந்த 5 6 6 7 மிஷின் வச்சுருக்கு. எப்படி வச்சுருக்குன்னா நமக்கு அதான் தெரியாது, அதுதான் விஷயம், பவர் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கிற 0212 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0க்கு 5, 2க்கு 7, 1க்கு 6, 2க்கு 7, 5 7 6 7 இந்த நம்பர் தான் மிஷின் ஆடி இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம கண்ணில் விளக்கணை விட்டு பார்க்கணும், அப்போ தான் இதெல்லாம் விளங்கும். அண்ட் ஆல்சோ திஸ் நம்பர், இந்த 2 நம்பரும் மேட்ரிக்ஸ் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் 0356, 0357, இல்லை 1356, 1357 தான் நாளைக்கு டார்கெட். அப்போ இந்த நம்பர் மேட்ரிக்ஸ் வந்தால் எப்படி வரும்? இந்த நம்பரை நம்ம நியூமெரிக்கல் ஆர்டர் படித்தோம்னா 38 89, 2 8 இருக்குது, ஒரு 8, 2 9 இருக்குது, ஒரு 9 இருக்குது, 2 9, ஒரு 3 இல்லையா, ஒரு 3 இருக்குது, 2 3, 2 8 இருக்குது, ஒரு 8, ஒரு 9. ஸோ 33 89 அப்படிங்கிற நம்பரும் 38 99 அப்படிங்கிற நம்பருமே கூட வர்றதுக்கு நாளைக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் த மிஷின் இஸ் கோயிங் டு கிவ் அ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1ஆம் தேதி. அப்போ இந்த ஈக்குவல்ஸ் டு 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி மிஷின் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 2 நம்பரை ட்ரிக் பண்ணோம். ஆர்எல்ஸ் இந்த நம்பரையே 0136 அப்படின்னு அடிச்சிடும். ஏன்னா இது 0036 இந்த நம்பரை நியூமெரிக்கல் ஆர்டர் படித்தேன். அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் 0136, அப்படி இல்லைன்னா 0137. இப்போ இந்த 0137 அடித்தா என்ன ஆகும்? இன்றைக்கி அடித்த நம்பர் தான் நெக்ஸ்ட் நம்பர். இன்றைக்கி அடித்தது 0237, இது 0137. ஸோ திஸ் இஸ் ஹவ் த மிஷின் ஒர்க்ஸ். இட்ஸ் அ நியூமெரிக்கல் ஆர்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ட்ரிக்கு. இது போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க, இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது, ஏன்னா சம் வைஸ் கொடுத்துருக்கு, சம் வைஸில் என்ன நம்பர் வரும், எந்த நம்பர் கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை நீங்கள் கீழே குறித்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்திருக்கு.
மறுபடியும் 28ஆந்தேதி. இது வந்து 1ஆந்தேதி பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இப்போது இன்றைக்கி 11ஆந்தேதி. லாஸ்ட் 11ஆந்தேதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு இட் இஸ் சம்வேர் ஹியர். 11th இங்கே இருக்குது. 11ஆந்தேதி என்ன நம்பர் அடிச்சிருக்கு? 3889. அதுதான். இப்போ இந்த நம்பர் தான் நம்ம வந்து வந்தால் இங்கே வரும் 11ஆந்தேதி. பட் 11ஆந்தேதி எடுத்துகிட்டே வருமானா வராது. அப்போ என்ன ஆகும்னா அது வந்து 1ஆந்தேதி இல்லை 21ஆந்தேதி அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நிற்கும். அப்போது 21ஆந்தேதி இருக்கிற இடத்துல நம்ம போய் அப்ளை பண்ணுறது அட்வைசபிள். அப்போது நாளைக்கு நமக்கு என்ன நம்பர் வர்றது, எந்த கலரில் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, டுமாரோ வி ஹாவ் க்ரீன் கலர் கேம். இந்த க்ரீன் கலரில் நமக்கு என்ன நம்பர் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, முதல் நம்பர் 9255. மேக் நோட் ஆஃப் திஸ் நம்பர், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். The family number of 255 equals to 750 or 725 or 757. இது 4 நம்பர். கண்டிப்பாக இந்த நம்பர் ஃபாலோ ஆகிடும். இல்லை நான் நெக்ஸ்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 10வது நம்பர் க்ரீன் கலரில் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி வந்துருச்சு. 2 நாள் முந்தாநேற்று ரிசல்ட் 190 வந்துருச்சு. அப்போது இதனுடைய பவராக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 645. அடுத்தது என்ன இருக்குன்னாக்கா அதுதான் இந்த நம்பர் 0630 அப்படின்ற ஒரு நம்பர் நமக்கு வந்தது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 3060 அப்படின்னு இருக்குது. அப்போது நமக்கு இங்கே தான் வந்து நாளைக்கு நல்லா இடிக்குது. இந்த நம்பரை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் இங்கே 1 ஆக்கிடும், இல்லை இங்கே 1 ஆக்கிடும். அப்படி இல்லை பவர் நம்பர் அடிக்கிறது இருந்தால் 1536 அப்படின்ற நம்பர் அடிச்சிடும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னா 6067. எகெயின் 5717க்கு ஈக்குவல் இது 6067. எப்படின்னா 6க்கு 6 கேன்சல், 7க்கு 7 கேன்சல், 0க்கு 5 கேன்சல், இந்த 6க்கு 1 கேன்சல். பட் இட்ஸ் அ மேட்ரிக்ஸ். அப்போது மிஷினு அடுத்த நம்பரை வச்சுருக்கிறது என்னென்னா 5969. திஸ் 969 இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் 669. அப்போ மிஷின் இதை பவர் பண்ணிச்சுன்னா 149 இல்லைனா 649 அப்படின்ற நம்பர் இருக்குது, அதை அடிச்சிடும். இல்லைனா 119 இல்லைனா 991. ஆல் திஸ் நம்பர் பிலாங்ஸ் டு திஸ் ஃபேமிலி. பட் எனிவே நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால நம்ம ஒன்லி வி வில் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் 03060. அதை தான் நாளைக்கு 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த போர்டில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் 3 டிஜிட்டே எடுக்க முடியல உங்களால் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட் ப்ளே பண்ணுறவங்க யூ கேன் சக்ஸஸ் வெரி ஈஸிலி. ஸோ இப்போ நமக்கு இதுதான் ஆர்டரில் இருக்குது. இப்போ இந்த ஆர்டரில் டேட் வைஸ் இருக்குது. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சி போர்டில் 5 வந்து அடிக்க வேண்டியது அடிக்கலை. அதனால் சியில் 5 100% எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் 3 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம். ஏன்னா இங்கே 1 2 3 லைன் நம்பர் வரணும். பட் அந்த 3 கொண்டு வந்து லெஃப்டில் வச்சுக்கும். அப்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இங்கே 5 வச்சுட்டு 5 இல்லை இங்கே 8, இங்கே 3 அப்படி இல்லைனா 7. இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரிப்பீட்டிவ் ஜம்ப் அடிச்சு விட்ரும், எய்தர் 1 ஆர் 2. இதுதான் ஆக்சுவலாக வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சம்மு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 16வது சம்மு, இங்கே 16வது சம்மு. அதனால் நமக்கு 315 அப்படின்ற நம்பர் 100% நிற்கிது. இதை தான் நம்ம 0315 ஆர் 0635 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஃபார்மேட்டில் கொண்டு வந்தோம்.
அப்போ டுமாரோ எய்தர் த ஃபேமிலி நம்பர் ஆஃப் 255 205 705 752 அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 100% 03 0036 அப்படின்ற நம்பரை பவரில் மிஷின் கொடுத்துரும். இது எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. நமக்கு ஆக்சுவலாக க்ரீன் கலர் இருக்கிற 255 அப்படின்ற நம்பருக்கு நம்ம அந்த சார்ட்டில் போயாச்சுன்னா என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு 0255 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே போகுது. அதே இடத்துக்கு தான் வருது, வேறு எங்கேயுமே வரல. பாருங்கள், ஏற்கனவே இங்கே இருக்கிற நம்பர், இன்றைக்கி வந்த நம்பர் 0237, இதுவும் சேம் சம். 0255 இதுவும் சேம் சம். அப்போது நமக்கு 0255 என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ஒரு 5 இருக்குது, நாளைக்கு ஒரு 7 இருக்குது, இல்லை 2 இருக்குது. ஸோ இப்படி பார்த்தாச்சுன்னா 752. அப்படி இல்லைன்னா 250 டைரெக்டாகவே இருக்குது. உங்களுக்கு 250 டைரெக்டாகவே இருக்குது. ஆர்எல்ஸ் அது கீழே இருக்கிற நம்பரை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிளியர் கட் ஆகிடும். என்ன நம்பர் இருக்குது? ஓகே, 336 இருக்குது. அப்போது மிஷினு எல் பேட்டர்னில் ப்ளே பண்ணிச்சுன்னா 536 ஆர் 153 இதெல்லாம் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 6. 5361 1536 இஸ் வெரி குட் நம்பர் டுமாரோ. ஸோ இதெல்லாம் நம்ம கணிக்கிறது இந்த சார்ட்டை வச்சு தான். இந்த சார்ட் வேணுன்றவங்க 1000 rupees பே பண்ணி இந்த சார்ட்டை வாங்கிக்கலாம். இந்த சார்ட்டோட விலை ஒன்லி 1000 தான். வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. என் சார்ட் வச்சுருக்கிறவங்க கரெக்டாக 0257 அப்படின்ற இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என் சார்ட்டில் இருக்கிறவங்க இதுக்கு மேலே இருக்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, இது கீழே இருக்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது போல் பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 1 second disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. Thank you very much for watching this video.